பெருந்தலைவர் காமராஜரின் 123வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை பனையூரில் தவேக தலைமை அலுவலகத்தில் உள்ள காமராஜர் சிலைக்கு விஜய் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். வணக்கம் யுவராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். கர்ம வீரர் ஏழை பங்காளர் என்று அழைக்கப்படக்கூடிய கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய 123வது பிறந்த நாளானது இன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா சிலைகளுக்கும் அவருடைய சிலைகளுக்கு மாலை அணிவித்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய 5 கொள்கை தலைவர்களில் முக்கிய கொள்கை தலைவராக பார்க்கப்படக்கூடிய காமராஜர் அவர்களுடைய இந்த பிறந்த நாளில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்போது சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய இந்த கட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கொள்கை தலைவர்கள் சிலையான இந்த காமராஜர் சிலைக்கு தற்போது மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றார். அந்த நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழக வெற்றி கழகத்தின் 5 கொள்கை தலைவர்கள், அதாவது அம்பேத்கர், பெரியார், காமராஜர் உள்ளிட்ட 5 முக்கிய கொள்கை தலைவர்களில் முதன்மையான கொள்கை தலைவராக பார்க்கப்படக்கூடிய பெரியார், அம்பேத்கரை அடுத்து காமராஜர் முக்கிய கொள்கை தலைவராக பார்க்கப்படுகின்றார். அந்த வகையில் காமராஜருடைய இந்த 123வது பிறந்த நாளான இன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த தலைமை அலுவலகத்தில் கட்சியினுடைய தலைவர் விஜய் தற்போது காமராஜருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதையை செலுத்தி வருகின்றார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் உள்ளிட்ட சில முக்கிய நிர்வாகிகள் மட்டும் இந்த மாலை அணிவிக்கக்கூடிய இந்த நிகழ்வு தற்போது இந்த பனையூரில் இருக்கக்கூடிய இந்த சிலைக்கு மாலை அணிவித்து வருகின்றனர். காலை முதலாகவே விஜய் இந்த சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் இது குறித்தான எந்த ஒரு அறிவிப்பும், அதாவது வழக்கமாக கொள்கை தலைவர்களுடைய இந்த பிறந்த நாள் மற்றும் நினைவு தினத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த அதிகாரப்பூர்வமான அந்த பக்கத்தில் அவர் வந்து தன்னுடைய அந்த பதிவை குறிப்பிடுவார். ஆனால் இன்று எந்த ஒரு பதிவும் குறிப்பிடாத நிலையில் விஜய் கட்சி அலுவலகத்திற்கு வந்து மாலை செலுத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த வகையில் தற்போது சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய இந்த தலைமை அலுவலகத்தில் காமராஜர் சிலைக்கு விஜய் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.